அன்பார்ந்த நேயர்களுக்கு வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, சித்ரா பௌர்ணமி. அதாவது ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்று வருகிறது சித்ரா பௌர்ணமி. அந்த நாளில் நம்ம இந்த பூஜைகள் செய்வதன் மூலம் நம்மளுக்கு வீடு அமைய வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய கடன் பிரச்சனைகள் தீர்றதுக்கு, அது இல்லாமல் நம்ம வீட்டில் பணம் கஷ்டங்கள் தீர்ந்து பண வரவு நம்ம வீட்டில் அதிகரிக்கிறதுக்கும் சரி, சில விஷயங்கள் நான் இந்த பதிவில் சொல்லியிருக்கேன். அதெல்லாம் நீங்கள் பண்ணாலே உங்கள் வீட்டில் இந்த வருடத்தில் கண்டிப்பாக ஒரு நல்ல மாற்றங்கள் உணரலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எப்போவுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா, சித்ரா மாதத்தில் சித்திரை நட்சத்திரத்தில் வரக்கூடிய பௌர்ணமி அன்று நாம் சித்ரா பௌர்ணமி சொல்கிறோம். அதாவது எப்போவுமே சித்திரை நட்சத்திரம் வரும் அன்றைக்கி, சித்திரை மாதத்தில் பௌர்ணமி வரக்கூடிய நாளை தான் நம்ம சித்ரா பௌர்ணமி சொல்கிறோம். அது என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா 23ஆம் தேதி ஏப்ரல் மாதம் இருக்குது. அன்றைக்கி பார்த்தீங்கன்னா, நீங்கள் பூஜை அறையில் செவ்வாய்க்கிழமை அன்று வருவதால் பூமிக்கு சொந்தக்காரராக இருக்கக்கூடியவர் யார்? செவ்வாய் பகவான். அவருக்கு முருகப்பெருமானை நம்ம வணங்கினா ரொம்ப சிறப்பு அன்றைக்கி. அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டில் குலதெய்வம் முதல் வழிபாடு இருக்கணும். ஃபஸ்ட்டு எந்த ஒரு பூஜைகள் செய்தாலும் நம்ம குலதெய்வத்தை நினச்சி செய்தோம்னா நம்ம குலத்தை தலைக்க வைக்கிறது யார் பார்த்திங்கன்னா குலதெய்வம். அன்றைக்கி நம்ம இந்த விஷயங்கள் செய்ய போகிறோம். இந்த விளக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு வெள்ளி தட்டு இருந்தால் பாருங்கள், இல்லைன்னா பித்தளை தட்டு, அந்த மாதிரி செம்பு தட்டில் ஃபுல்லாக பரப்பி பருப்பு, அதாவது தோரம்பருப்பு, ஏன்னா பூமிக்கு சொந்தக்காரரான செவ்வாய் பகவானுடைய அந்த தானியம் தான் நம்ம போட போகிறோம். இதை செவ்வாய்க்கிழமையில் இந்த பருப்பு தோரம்பருப்பை நம்ம வாங்கிக்கணும். வாங்கி இந்த தட்டு மேலே நல்லா பரப்பிட்டு, அது மேலே அகல் விளக்கோ இல்லைன்னா நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுற வேறு எதனா விளக்கு இருந்தாலும் பரவாயில்ல. ஆனால் எப்போவுமே மண் விளக்கில் ஏற்றணுன்னா நம்மளுக்கு எப்போவுமே நம்மளுடைய விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் நம்ம நினைக்கிறது ரெட்டிப்பாகும். அந்த விளக்கு நிறையா நீங்கள் நல்லெண்ணெய் தீபமும் ஏற்றிக்கலாம், இல்லை நெய் தீபமும் ஏற்றிக்கலாம். எது வேணுமோ நீங்கள் ஏற்றிக்கலாம். அதில் இந்த திரி, அதாவது சிவப்பு திரி போடுங்க. ஏன்னா அன்றைக்கி சிவப்பு நிறம், அதாவது செவ்வாய் பகவானுக்குரிய நாள்ன்றதுனால அன்றைக்கி ரெட்டு கலர் சிறந்தது. அதனால் ரெட்டு கலர் திரியை போட்டு நீங்கள் ஏற்றுங்க. இல்லை நான் ரெட்டு திரி போடலனாலும் பஞ்சு திரி போட்டு கூட விளக்கேற்றிக்கலாம். ஏற்றிட்டு இதை நீங்கள் நம்ம கிழக்கு பார்த்தா போல் ஏற்றணும். அன்றைக்கி என்னென்ன பொருள் நம்ம வீட்டில் வாங்கி வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த பொருள்லாம் நம்ம வீட்டில் வாங்கி வைக்கணும். நம்ம வீட்டில் எப்போவுமே உப்பு இருக்கணும். அதுக்கப்புறம் அரிசி, அதாவது சந்திர பகவானுக்குரியது நாளாக இருக்கிறதுனால அன்றைக்கி அரிசியை வாங்கிக்கணும். செவ்வாய் பகவானுக்குரிய நாளாக வர்றதுனால அன்றைக்கி தோரம்பருப்பும் வாங்கிக்கணும். எப்போவுமே இந்த மூணுமே நம்ம வாங்கி வைக்கிறது மூலம், அதுவும் செவ்வாய்க்கிழமையில் வர்றதுனால ரொம்ப சிறப்பு. இந்த பொருள் நம்ம வாங்கி வைக்கிறதன் மூலம் நம்ம வீட்டில் பண கஷ்டங்கள் இருக்காது. தானியத்துக்கு என்றைக்குமே நம்ம சாப்பாட்டுக்கோ எதுக்குமே கஷ்டம் இருக்கக்கூடாதுன்றதுக்கோசரம் இந்த விஷயங்கள் செய்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த பொருளை நம்ம மூட்டையே கட்ட போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ₹1 நாணயத்தோட 3 ஏலக்காய், 3 கிராம்பு, ஒரு 2 பச்சை கற்பூர துண்டை ஃபஸ்ட்டு நீங்கள் ₹1 நாணயத்தை எடுத்துகிட்டு போய், உங்களுக்கு சந்திர பகவான் எங்கே தெரியுறாங்க பாருங்கள். அன்றைக்கி மாலை வேளையில் 6 மணிக்கு தெரிவாங்க. அன்றைக்கி கண்டிப்பாக முழு நிலவை நீங்கள் பார்த்தே ஆகணும். அன்றைக்கி சித்ரா பௌர்ணமி அன்றைக்கு கடலோரத்தில் இருந்து நம்ம பீச்சில் இருந்து பார்த்தா ரொம்ப சிறப்பு. அப்படி பார்க்க முடியாதவங்க நம்ம வீட்டில் மொட்டை மாடியில் இருந்தே நம்மளுக்கு தெரிஞ்சுதுன்னா, இந்த ₹1 நாணயத்தை கையில் ஏந்திக்கிட்டு, எங்களுக்கு எப்போவுமே பண கஷ்டங்கள் வரக்கூடாது, எங்கள் வீட்டில் எப்போவுமே இந்த வருஷம் ஃபுல்லாக எங்களுக்கு கஷ்டங்கள்லாம் தீர்ந்து, பணம் கஷ்டங்கள்லாம் தீர்ந்து, எங்களுக்கு கடன் பிரச்சனைகள்லாம் தீர்ந்து பண வரவு அதிகரிக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் வேண்டி இந்த ₹1 நாணயத்தில் பச்சை கற்பூரமும் 3 கிராம்பு ஏலக்காவும் கட்டி வெள்ளை துணியில் மூட்டையாக கட்டி உங்களை பர்ஸ் வைக்கிற இடத்துல வச்சுடுங்க. வச்சுட்டு இதோட அடுத்த பௌர்ணமிக்கு தான் நீங்கள் மாற்றணும். இந்த மாதிரி செய்வதன் மூலம் உங்களுக்கு பணம் கஷ்டமும் தீரும், பண பிரச்சனைகளும் தீரும். அது இல்லாமல் இந்த விளக்கு ஏற்றுறதுனால உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய குடும்ப ஒற்றுமை பெருகும். எல்லாமே உங்களுக்கு எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் பாசிட்டிவாக உங்கள் வீட்டில் இந்த வருஷம் ஃபுல்லாக அடையும். அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த பூஜை பண்ணும்போது குலதெய்வத்தை நினச்சி, நீங்கள் குலதெய்வ வழிபாடு இருந்தால் குலதெய்வத்தை நினச்சி இந்த பூஜைகள் நீங்கள் செய்யுங்க. அன்றைக்கி மாலை வேளையில் உங்களுக்கு இந்த நாள் பார்த்திங்கன்னா சித்ரா பௌர்ணமி பெருமாளுக்கு உகந்தது, சிவபெருமான் உகந்த நாளாகவும் இருக்குது. அது இல்லாமல் குலதெய்வத்துக்கும் உகந்த நாளாக இருக்குது. அதனால் இந்த எல்லா தெய்வத்துக்கும் உரிய நாளாக இருக்குது. இந்த பதிவு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சதை லைக் பண்ணுங்கள்.